சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சப்போட்டா எடுத்துக்கோங்க. இதோடைய தோலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சுட்டு இந்த தோல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சப்போட்டாவை இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துருங்க. அண்ட் இந்த சப்போட்டாவில் வந்து சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும், 2-3 சீடு இருக்கும் பிளாக் கலரில். ஸோ அதை வந்து எடுத்துடலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ளீன் பண்ண சப்போட்டாவை வந்து இந்த மாதிரி பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சப்போட்டா எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்பு பால், 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ரொம்ப சுகர் சேர்க்காதீங்க, சப்போட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ போதும், இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம கப்பில் சேர்த்து குடித்தோம்னா சூப்பரான சப்போட்டா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக இதோட அப் அண்ட் டவுன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. தோல் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பைனாப்பிள் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிரும். கொஞ்சம் புளிப்பான பைனாப்பிள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஆரஞ்சு யூஸ் பண்ணி நான் இந்த ஜூஸ் போட போகிறேன். முதல்ல அந்த ஆரஞ்சை நல்லா வந்து தோலை வந்து உரிச்சு எடுத்துருங்க. தோல் உரிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயிட் கலர் பார்ட்டையும் சேர்த்து வந்து பிரித்து எடுத்துருங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். பீல் பண்ண ஆரஞ்சஸை பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குடிச்சு ரொம்பவே டேஸ்டியான ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை செஞ்ச உடனேமே குடிச்சிருங்க. கொய்யாப்பழம் ஜூஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இதோடைய டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. கொய்யாப்பழம் ஜூஸ்க்கு பாலும் சேர்த்துக்கலாம், தண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து தண்ணி தான் சேர்க்க போறேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுற மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து ஒரு பீஸ் வாட்டர்மெலன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு சுகர் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சில வாட்டர்மெலன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கு வந்து சுகரே சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு தண்ணி வந்து ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். பிளெண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண ஜூஸை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்க் மெலன் இல்லைன்னா முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆ கட் பண்ணிக்கோங்க. மஸ்க் மெலன்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா சீட்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கம்ப்ளீட்டா ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பழத்துல இருக்கிற இந்த ஃபிளஷை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. நீங்க கட் பண்ணி எடுத்தாலும் ஓகே. இதோடைய ஸ்கின் வந்து நமக்கு தேவையில்லை. ஃபிளஷை மட்டும் தனியா எடுத்துட்டு இதை வந்து பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து கிளாஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபேண்டாஸ்டிக்கான முலாம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. போமோகிரானட் ஜூஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு போமோகிரானட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து சீட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு போமோகிரானட்ஸை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல இந்த போமோகிரானட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிருங்க. திருப்பி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து அடிக்கணும். ரொம்ப எஃபர்ட் போடவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது லேசா இந்த மாதிரி டேப் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கிற சீட்ஸ் கம்ப்ளீட்டா அந்த பவுல்ல விழுந்துடும். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சீட்ஸ் எல்லாம் பிளெண்டர்ல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. சூப்பரான போமோகிரானட் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.